பி. சுசீலா அம்மா கடைசியாக சாப்பிட்ட உணவுனால தான் அவங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டு விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்களாமா. அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி. சுசீலா அம்மாவுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு பிரச்சனையும் இருந்திருக்கு. இதனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அவங்கள டாக்டர்ஸ் போய் பார்க்கும்போது கடும் வயிற்று வலியில் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாதாரணமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பெயின்லேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் முன்னெடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வயிற்று வலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கூட வரலாம். நீங்கள் கடைசியாக என்ன உணவு சாப்பிட்டீங்க, நைட்டு எத்தனை மணி போல் உங்களோட டின்னரை எடுத்துக்கிட்டீங்க அண்ட் என்ன உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அவங்க சாதாரணமான ஒரு ஃபுட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு சாதாரணமான ஒரு ஃபுட்டு தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமான ஃபுட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது. இந்த மாதிரியான ஃபுட்டை இனிமேல் தவிர்த்துருங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருங்க. வயசானதுனால செரிமான கோளாறு அப்படிங்கிறது கூட அதிக அளவு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் டின்னர் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு சில முக்கியமான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துடணும். அண்ட் வயசு காரணமாக அப்படிங்கிறத தாண்டி உங்களோட சிறுநீரக கோளாறு இருக்கிறதுனாலையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஃபுட் லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்களாமா. அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த நேரத்துக்கு ஏற்பட்டிருந்த அவங்களோட வயிற்று வலிக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த மாதிரியான உபசரிப்பு அண்ட் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பி. சுசீலா அம்மா ஒரு வீடியோ கூட விட்டுருந்தாங்க. அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போணுச்சு. அண்ட் நம்மளோட வீடியோலையுமே இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அண்ட் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ரெமிடி என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே அச்சோ உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பா ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலியா மனசா அவர்கள் சமீபத்தில் ஒரு ஷோ ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஷோ கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க் இருந்திருக்கும் போல். அந்த ஷோவில் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதற்கு அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் 2-3 வாரத்துக்கு உங்களுக்கு இப்படி தான் பெயின் இருக்கும், கையை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. இதுதான் அவங்க வீடியோவை எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்க கீழேயே கேப்ஷனில் மறுபடியுமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, போன வருஷமும் இதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ போயிருந்தாங்க. அங்கே அவங்க கீழே விழுந்து காலில் பயங்கர அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்துச்சு. அப்பையும் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் போன வருஷத்தை தொடர்ந்து இந்த வருஷம் கையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் சீரியல் கொஞ்ச நாள் லீவு விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆலியா மனசா அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.